கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்துல இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொல்லி. என்ன ஒரு வசனம் இல்ல! இந்த மாதிரியான ஒரு வாக்கு தத்துவம், இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் வரும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. இந்த ஆசீர்வாதம் வந்த இடமும் கூட ரொம்ப பெரிய ஒரு இடம். என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதி பண்ணி நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் வாழணும், பிள்ளைகள் பெற்று நல்ல எல்லா செல்வத்தோடு நீ வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். ஏன்னு சொன்னா அது எப்ப அவங்களுடைய பிறந்த நாள் அல்லது ஒரு புதிய வருடம் அல்லது அவங்க எதையாவது சாதிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம வாழ்த்துதல் ரொம்ப இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை அவரு தருவதற்கு யார் தராங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அவருக்கு டைரக்டா சொல்றாங்க. அந்த பரலோக தந்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தராங்க. பரலோக தந்தை தருகிற வாக்கு தத்துவம் அல்லது அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். ஒருவேளை பூலோக தந்தைகள் அல்லது அவங்களால இவ்வளவு ஆசைகள் தந்த பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும், நிறைய அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒருவேளை இயலாத போயிருக்கும். ஆனா இந்த பரலோக தந்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அது நிறைவேறும். ஏன்னு சொன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அந்த நிறைவேறுதல் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், அல்லது ஆண்டவர் சொல்படி நம்ம செய்யணும் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவர் சொல்லுவாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டையும் நீ இருக்கிற இடத்தையும் நீ விட்டுட்டு வரும் பொழுது நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினார். நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்ற அந்த தந்தை, பரலோக தந்தையிடம் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் தன்னுடைய மகனாக ஈசாக்குக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவர் சொல்லுவாரு, அந்த எலியேசர் சொல்லுவாரு, என் எஜமான் என்ன செஞ்சாரு, எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதிகம் 24ஆம் அதிகாரத்துல அழகா போட்டிருக்குது. அவர் தமக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்ன இருந்துச்சு, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவர் என்னது ஆண்டவர் சொல்லிருக்காரு, ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்காரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, என் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இவ்வளவும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சீமானா இருக்கிறான்னு சொன்னா எல்லா சௌகரியத்தோடு அவர் இருக்கிறார், எந்த குறையும் அவருக்கு இல்லாம இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொன்னார்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை எவ்வளவு அழகா இங்கே நிறைவேற்றிருக்கிறார் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு, என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் என்னது, அவங்க முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த குமாரனுக்கு என்ன செஞ்சாராம், ஆபிரகாம் எல்லாவற்றையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். ஈசாக்கு என்ன செய்கிறாரு, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் யார் கொடுக்கிறான்னு சொன்னா ஈசாக்கு கொடுக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 2 குமாரர்கள். அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ரொம்ப அழகா அவரு சொல்லியிருப்பாங்க. எங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆதிகம் 27ஆம் அதிகாரத்துல அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது சொல்றாரு, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து
மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன செய்வாரு, தந்துருவாராக அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறாக ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கும் தடை இல்லை. ஏன்னு சொன்னா நாமும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நமக்கு பரலோக தேவன் என்ன செய்யறாரு, இதே ஆசீர்வாதத்தை எப்படி அந்த பிதாக்களுக்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் இன்றும் ஆயத்தமா இருக்கிறார். அது மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் அவர் சொன்னாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு தன் பிள்ளைகளை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. அது ரொம்ப என்ன செய்யும் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றோர்கள் தருவாங்க. அந்த தந்தைமார்கள் தந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் பரலோக தந்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களை அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அது மாத்திர அநேக ஆசீர்வாதங்கள் நாம் என்ன செஞ்சிருக்கோம், பெற்றிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற நீங்களும் நானும் எப்படி முற்பிதாக்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ அதே போல நாம என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யும், உறுதியாய் நம்ம பற்றிக்கொள்ள முடியும். எப்படி பூமியின் பணியினாலும் நம்ம என்ன செய்வார், ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். பூமியின் கொழுமையினால என்ன செய்வார், ஆசீர்வதிக்க காத்திருக்கார். இந்த மாதம் எப்படி போகும், இந்த மாதத்துல எவ்வளவு கஷ்டம் சந்திக்க போறோமோ அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தை எப்படி நமக்கு தொடக்குவதற்கான பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ ஜீவனை நமக்கு அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறார், இந்த உலகத்துல வாழ்வதற்கான பெரிய ஆக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மத்தியில ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். பூலோக தந்தைகளை இப்படி ஆசீர்வதிக்க காத்திருக்கும் பொழுது நம்ம பரலோக தந்தை உங்களை என்ன எப்படி ஆசீர்வதிப்பார் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் சொன்னா அவரை பின்பற்றின பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இந்த வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் என்ன செய்ய உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட அன்பான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். அதனால அவர் நம்ம ஆசீர்வதிக்க அவர் எந்த காலத்திலும் தயங்க மாட்டாரு. எப்ப இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, அவர் நமக்கு காட்டின வழிகளை நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நேரத்துல ஜெபத்தோட கலந்து கொள்ளுங்க. கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ள தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, இந்த நாளிலும் கூட நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோவையும் ஆசீர்வதித்த தேவன், இந்த நாளிலும் செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க. என்ன தேவைகளோடு நோக்கி கெஞ்சி நிற்கிறார்களோ ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்க எல்லா காரியத்தையும் தயவாய் ஒரு விசை கூட மன்னித்து எங்களுக்கு நீர் இறங்க வேண்டுமா என்னுடைய பாட்டில கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து செய்தி கேட்கிற பிள்ளையுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம். அவள் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யுங்க. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, எந்தவித குறையும் இல்லாதபடிக்கு ஜீவிக்க நீர் கிருபை செய்யுங்க. சாத்தான் இந்த விதத்துல அவளை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு கர்த்தாவே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொண்டு எப்படி நீர் ஆதி பிதாக்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தினோம், அதே போல ஆண்டு நாள் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வழி நடத்துதலை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நேசிக்கவும் அநேகருக்கு நாங்கள் உண்மை குறித்து சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து தகப்பனே முடிய ஆட்சியம் வரும்போது எங்களை நீத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.